நடிகர் எம்.ஆர். ராதாவின் மனைவியும் நடிகை ராதிகாவின் தாயுமான கீதா வயது மூப்பு காரணமாக உடல்நலக்குறைவால் காலமான நிலையில் போயஸ் கார்டனில் உள்ள இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தி வருகிறார். நேரடி காட்சிகளை காணலாம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரம். வணக்கம். நடிகவேல் எம்.ஆர். ராதா அவர்களது மனைவியும் அதே போல நடிகை ராதிகாவினுடைய தாயாருமான கீதா காலமானார். அவரது உடலுக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அஞ்சலி செலுத்துகிறார். சென்னை போயஸ் கார்டனில் இருக்கக்கூடிய அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக தற்போது தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்கிறார். அவருடன் அமைச்சர்கள் மற்றும் திமுகவினுடைய முக்கிய பிரமுகர்கள் சிலரும் வந்திருக்கிறார்கள். அவர் திரைப்பிரபலத்தினுடைய குடும்பத்தை சார்ந்தவர் என்பதனால் ஏற்கனவே பல்வேறு திரைப்பிரபலங்களும் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றார்கள். இந்த நிலையில் அவரது அந்த மறைவு செய்தியை கேட்டு தற்போது தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது வந்திருக்கின்றார். நடிகை ராதிகாவின் அம்மா கீதா ராதா கடந்த சில தினங்களாகவே உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு அவர் தீவிர சிகிச்சை பிரிவிலே அனுமதிக்கப்பட்டு வந்தார். இந்த நிலையில நேற்று இரவு 9 மணி அளவிலே அவர் காலமானார். இதனால் ராதிகா குடும்பம் தற்போது தொடர்ந்து அங்கு கண்ணீரிலே அவர்கள் இருந்து வரக்கூடிய காட்சியை பார்க்க முடிகின்றது. குறிப்பாக அவரது குடும்பத்தை சார்ந்த பலரும், குறிப்பாக சரத்குமார், அதே போல எம்.ஆர். ராதா குடும்பத்தை சார்ந்த பலரும், அவரது மகன்களுடைய வாரிசுகள், அவரது துறை சார்ந்த பலரும் தற்போது அவரது குடும்பத்தினர் சினிமா துறையிலே இருக்கின்றார்கள். அவர்கள் பலரும் வந்திருக்கின்றார்கள். அதே போல அவர்கள் குடும்பமே புகழ்மிக்க குடும்பம். பல திரைப்படங்களில் அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் நடித்திருக்கிறார்கள். எனவே உடன் பணியாற்றியவர்கள் உள்ளிட்ட பல பேர் தற்போது நேரில் வந்து அஞ்சலி செலுத்துவதற்காக வந்திருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து தற்போது தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தற்போது நேரில் வந்து அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள்.